ஹாய். ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்க இந்த லைஃப்ல நம்ம போராடக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் தான். முக்கியமா இன்கம் டாக்ஸ், அதாவது வருமான வரி கட்டுற விஷயத்துல எந்தெந்த எக்ஸ்பென்ஸை உள்ள கொண்டு வரலாம், எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வரலாம், இந்த மாதிரி பல குழப்பங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கு. இதை சரி செய்யறதுக்கான நம்ம கிட்ட 2 டாக்ஸ் ரெஜிம்ஸ் இருக்கு. ஒன்னு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், இன்னொன்னு நியூ டாக்ஸ் ரெஜிம். இந்த 2 டாக்ஸ் ரெஜிம்ஸ்ல எந்த டாக்ஸ் ரெஜிம்ல பெஸ்டா கரெக்டான வழியில யூஸ் பண்ணா நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம், அதை பத்தி டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. நம்ம லைஃப் ரன் பண்றதுக்கு முக்கியமான விஷயத்தை எதிர்பார்ப்போம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா வருமானம். இப்படி இந்த வருமானம் ஈட்டுறதுக்காக நம்ம வேலைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருப்போம். இதே மாதிரி கவர்மெண்ட், அதாவது அரசாங்கம் அதோட பணிகளை செய்யறதுக்காக அவங்களோட வருவாயை எது மூலமா ஈட்டுவாங்க அப்படின்னா வரிகள். இந்த வரிகள்ல முக்கியமான எது பங்கு வகிக்குது அப்படின்னா இன்கம் டாக்ஸ், அதாவது வருமான வரி. ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் அதோட பணிகளை சரியா செய்யறதுக்கு மக்கள் கிட்ட கரெக்டா வருமான வரி கட்டுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த வருமான வரி கட்டுறதுல 2 விதமான வழிமுறைகள் இருக்கு. ஒன்னு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், இன்னும் நியூ டாக்ஸ் ரெஜிம். இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பட்ஜெட் 2021 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எந்த இயருக்காக அப்படின்னா 2020 to 2021. அப்புறம் நிறைய சட்டசைகள்லாம் அதை கரெக்டான அந்த ஸ்லாப்ஸ் இல்லாம மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அகைன் 2023 மறுபடியும் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்படி நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு ஃபைனலா இப்போ நடந்து முடிந்து, அதாவது February 1, 2026 பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் டிஃபால்ட்டான ஒரு சிஸ்டமா இருக்க போகுது. எப்போ இருந்து அப்படின்னா April 1, 2026 இருந்து. இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் ஆப்ஷனலா நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 12 லட்சம், அதாவது 12 lakhs வருஷத்துக்கு 12 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க டாக்ஸே கட்ட தேவையில்லை. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். முக்கியமா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னா லோ கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இது அமைஞ்சது. கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். நியூ இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி நீங்க சம்பாதிக்கிற சம்பளம் வருஷத்துக்கு 4 லட்சம்க்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க எந்த வித டாக்ஸும் கட்ட தேவையில்லை, அதாவது 0% டாக்ஸ். நீங்க உங்க சம்பளம் 4 லட்சம்ல இருந்து 8 லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா 5% டாக்ஸ் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். உங்க சம்பளம் 8ல இருந்து 12 லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 10% டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். 12ல இருந்து 14 லட்சம்க்குள்ள உங்க சேலரி இருக்கு அப்படின்னா 15% டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். 16 to 20 லட்சம்க்குள்ள உங்க சேலரி இருக்கு அப்படின்னா 20% டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். 20 to 24 லட்சம்க்குள்ள உங்க சேலரி இருக்கு அப்படின்னா 25% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். above 24 lakhs, அதாவது 24 லட்சம் மேல நீங்க சம்பாதிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா 30% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்லாப்ஸ்ல கொடுத்த டீடைல்ஸ் பார்க்கும்போது சரி, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த பார்த்தோம். அதாவது 12 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா எந்தவித டாக்ஸும் கட்ட தேவையில்லை அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம். பட் இந்த ஸ்லாபை பார்க்கும்போது அப் டு 4 lakh, அதாவது 4 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா மட்டும் தான் 0 டாக்ஸ். அதுக்கப்புறம் டாக்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஸ்லாப்ல இருக்கு. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த கன்ஃபியூஷனை நம்ம சரி செய்யறதுக்காக தான் ஒரு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 87A. இந்த செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்க தள்ளுபடி பண்றாங்க. அதாவது கவர்மெண்ட் தள்ளுபடி பண்றாங்க, அதாவது ரிபேட் பண்றாங்க. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய், அதாவது 60,000 ரூபாய் அவங்க தள்ளுபடி பண்றாங்க. ஸோ இப்படி தள்ளுபடி பண்ணும்போது நம்ம 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கும் போது எந்தவித டாக்ஸும் கட்டாத மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு வருது. ஸோ இதை புரியுற மாதிரி எப்படின்னு பார்ப்போம்னா நம்ம மறுபடியும் ஸ்லாபுக்கே போவோம். அப் டு 4 lakh வரைக்கும் நீங்க பார்க்கும்போது 0%. ஸோ இது நம்மளுக்கு புரியுது, அதை விட்டுறலாம். அப்புறம் 4ல இருந்து 8 லட்சம்க்குள்ள நீங்க சம்பாதிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா 5% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய். இந்த 4 லட்சத்துல 5% டாக்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். அப்புறம் அடுத்த ஸ்லாப், அதாவது 8 to 12 lakhs, 8ல இருந்து 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இதுக்கு 10% வரி பிடிப்பாங்க. ஸோ 10% வரி, அதனால் இந்த 8ல இருந்து 12க்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 லட்சம். இந்த 4 லட்சத்துல 10% பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய். ஸோ ஏற்கனவே உள்ள 20,000 ரூபாய், அப்புறம் இந்த 40,000 ரூபாய், ரெண்டும் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய். நீங்க 12 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா 60,000 ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கும் இந்த டாக்ஸ் ஸ்லாப் படி. பட் இந்த செக்ஷன் 87A படி கவர்மெண்ட் எவ்வளவு ரூபாய் தள்ளுபடி பண்றாங்கன்னா 60,000 ரூபாய். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டாக்ஸ் ஸ்லாப் படி பார்த்தீங்கன்னா இந்த 12 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற ஆளா இருந்தா 60,000 ரூபாய் பே பண்ணும். இந்த செக்ஷன் 87A படி நம்ம 60,000 ரூபாய் தள்ளுபடி ஆகிறதுனால ஃபைனலா நம்ம கட்ட வேண்டிய அந்த டாக்ஸ் பணம் 0. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அது போக
ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அதாவது 75,000. அந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் படி ஸ்டாண்டர்டாக ஒரு டிடக்ஷன் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 75,000. ஸோ டோட்டலாக 12.75 lakhs சம்பாதிக்கிற ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் பணம் 0%. ஸோ இது மறுபடியும் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இந்த செக்ஷனை திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. நியூ டேக்ஸ் ரெஜிம் பற்றி பார்த்தோம். அப்புறம் அந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் என்னாச்சு, அதை வந்து நம்ம செயல்படுத்த மாட்டோமா? இல்லை, அப்படி கிடையாது. அஸ் பர் பட்ஜெட் 2026, அதாவது பட்ஜெட் 2026 படி இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை நம்ம ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை மொத்தமாக கொண்டு வர முடியாது, மொத்தமாக அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் எல்லா விதமான டிடக்ஷன்ஸை நம்ம உள்ளே கொண்டு வர முடியாது. அதாவது எதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், எதுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்சூரன்ஸில் போகிறது, அப்புறம் வந்து டியூஷன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், எஜுகேஷன் லோன் எல்லாமே இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் கொண்டு வர முடியாது. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் தான். ஸோ நீங்கள் நிறைய விதமான டிடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, செலவுகள் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற விஷயம் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம். இதில் இன்வால்வ் ஆகிற முக்கியமான சில செக்ஷன்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். செக்ஷன் 80C. இந்த செக்ஷன் 80C மூலமாக நம்ம பிபிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பென்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், காசு அதாவது ப்ரீமியம்லாம் பே பண்ணுவோம், அப்புறம் டியூஷன் ஃபீஸ், சில்ட்ரனுக்கான குழந்தைகளுக்கான டியூஷன் ஃபீஸ்லாம் கட்டுவோம்ல. இப்படி மேக்ஸிமம் 1.5 lakh வரைக்கும் நம்ம கட்டுற ஆளாக இருந்ததுன்னா அதை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது செக்ஷன் 80C கீழே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். செக்ஷன் 80D பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்காக நம்ம சில ப்ரீமியம்லாம் கட்டுவோம், அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். செக்ஷன் 80CCD அப்புறம் ப்ராக்கெட்டில் 1B இந்த செக்ஷனை வந்து இப்போ ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த செக்ஷன் 80Cயில் வந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 வரைக்கும் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன், அதாவது இந்த செக்ஷன் 80CCD 1B படி பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். ஸோ ஓவராலாக 2 lakh வரை கட்டிக்கலாம் செக்ஷன் 80C படி. செக்ஷன் 80CCD ப்ராக்கெட்டில் 2 இந்த செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயர் பிடிப்பாங்களே, அதாவது நம்மளுக்கு பென்ஷன் பிடிப்பாங்களே, எம்ப்ளாயர் வந்து பென்ஷனில் பிடிப்பாங்க, அந்த பென்ஷன் வந்து இதுக்குள்ள இந்த செக்ஷன் கீழே வரும். எவ்வளோ பணம் பிடிக்கிறாங்களோ அதை வந்து இந்த செக்ஷன் கீழே வரும். அப்புறம் வந்து நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம், அந்த வீடு கட்டுறதுக்காக, அதாவது செல்ஃபாக ஒரு வீடு கட்டியிருக்கோம், அந்த வீடு கட்டுறதுக்காக ஒரு லோன் கட்டுறோம், அந்த லோனு அது வந்து செக்ஷன் 24B கீழே வரும். அப்புறம் HRA அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அப்புறம் வந்து செக்ஷன் 80E அதாவது எஜுகேஷன் லோனுக்காக நம்ம சில பணங்கள் வாங்கியிருப்போம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணிப்போம்ல அது. அப்புறம் செக்ஷன் 80G அதாவது டொனேஷன்லாம் கொடுப்போம் சார், சேரிட்டி, அப்புறம் வந்து இந்த குழந்தைகளுக்கு அப்போலாம் வந்து நம்ம டொனேஷன்லாம் கொடுப்போம்ல, அதெல்லாம் எதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம்னா அந்த செக்ஷன் 80Gக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இந்த ஓல்ட் ரெஜிம்குள்ளே ஸ்டாண்டர்டாகவே ஒரு டிடக்ஷன் பண்ணுவாங்க, அதாவது 50,000. நம்ம ஏற்கனவே நியூ டேக்ஸ் ரெஜிம்குள்ளே நம்ம பார்த்தோம். ஸோ அது மாதிரி இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்குள்ளே ஸ்டாண்டர்டாகவே ஒரு டிடக்ஷன் பண்ணுவாங்க, அது 50,000. இப்படி பலவிதமான டிடக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் கொண்டு வரவே முடியாது. எல்லாமே வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்லாம் கொண்டு வர முடியும். சரி, அப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் இதெல்லாம் கொண்டு வரலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா எதுவுமே கொண்டு வர முடியாது, எக்ஸப்ட் வந்து சில விஷயங்கள். அதில் முக்கியமான எது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அதை உள்ளே கொண்டு வர முடியாது. பட் நம்ம எம்ப்ளாயர் பிடிப்பாங்கல்ல, நீங்கள் வந்து ஒரு சேலரி வாங்கல ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம எம்ப்ளாயர் பிடிப்பாங்கல்ல, ஒரு பிஎஃப் பிடிப்பாங்கல்ல, அதை வந்து நம்ம கணக்கில் காமிச்சிக்கலாம் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் படி. மற்றபடி எந்த செக்ஷன், அதாவது செக்ஷன் 80Cன்னு பார்த்தோம்ல, அது கீழே வர எந்த செக்ஷனுமே இதுக்குள்ளே வராது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் நம்ம கிளைம் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் கட்டுறது, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் உள்ளே வராது. ஸோ இந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த பிஎஃப் வேணால் கணக்கில் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு 2 BHK வீடு கட்டிருக்கீங்க, அதை கிட்டத்தட்ட ஒரு லோன்லாம் வாங்கி நீங்கள் 2 BHK வீடு கட்டிருக்கீங்க, அதை ரெண்ட்டுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க. மாதத்துக்கு ஒரு 15,000 ரெண்ட்டுக்கு நீங்கள் விட்டீங்க. இதுக்கு நீங்கள் வட்டி கட்டுறீங்க, அது லோன் வாங்குறீங்களா, அதுக்கு ஒரு வட்டி கட்டுறீங்க. மாதத்துக்கு ஒரு 12,000 வச்சுப்போமே, 12,000 வச்சு வருஷத்துக்கு 2,40,000 நீங்கள் வட்டி கட்டுறீங்க. இந்த வட்டி பணத்தை நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் கீழே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கட்டின வீடை ரெண்ட்டுக்கு தான் விட்டுறீங்க. ஸோ இப்போ இதே இதை நீங்கள் கட்டின வீடுக்கு, அதாவது நீங்கள் செல்ஃபாக கட்டியிருக்கீங்க, நீங்கள் அதை குடி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வட்டி கட்டுவீங்களே, அந்த வட்டி பணத்தை நியூ டேக்ஸ் ரெஜிம்குள்ளே கொண்டு வர முடியாது. இது ஒரு ரூல். இப்படி இதே ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ நியூ டேக்ஸ் ரெஜிம் எதுக்காக அப்படின்னா முக்கியமாக பிஸ்னஸ் பேசிஸ்லாம் கொண்டு வந்துடுறாங்க. செல்ஃபாக நம்ம எதுக்கெல்லாம் பண்ணுறோமோ அதுக்கு கிடையாது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து செல்ஃபாக நம்மளை எப்படி பாதுகாக்கிறது, அதுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம்.
அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமுக்குள்ளே உள்ள வரல. முக்கியமாக நிறைய விஷயங்கள், எல்லா விஷயங்கள்ல சில விஷயங்கள் எல்லாமே உள்ள வருதில்லை. ஏன்னா வந்து கவர்மெண்ட் எதை என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க செல்ஃப் இல்லாமல் ரெண்டிங், அதாவது ரெண்டல் பர்பஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு பணம் இருக்குன்னா உங்ககிட்டயே நீங்கள் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது தான் வந்து ஒதுக்குது. ஸோ அதைத்தான் வந்து அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமை கொண்டு வந்தாங்க. செல்ஃபாக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களோ, நம்மளுக்கு தானே இதெல்லாம் பண்ணுறோமோ, அதெல்லாம் வந்து இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமுக்குள்ள வராது. ஸோ மக்களுக்கு, அதாவது மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதை சம்மந்தமாக தான் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமுக்குள்ள வரும். சிம்பிளாக சொல்லணும்னா, நியூ டேக்ஸ் ரெஜிமை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த வித டிடக்ஷன்ஸும் இல்லாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை நீங்கள் சூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச டிடக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். மேக்ஸிமம் 8 lakhs வரைக்கும் நான் டிடக்ஷன்ஸை உள்ள கணக்கு காமிக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்கம் டேக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுக்கு நிறைய விதமான கால்குலேட்டர் எல்லாமே ஆன்லைனில் நிறைய விதமான கால்குலேட்டர் இருக்குது. ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்து எதை அப்சர்வ் பண்ணேன்னா, கிளியர் டேக்ஸ் சொல்லிட்டு ஒரு கிளியர் டேக்ஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் நான் பார்த்தேன். அது இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதில் வந்து சூப்பராகவே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. எப்படி வந்து இப்போது இவ்வளோ பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ எக்ஸம்ஷன்ஸ் நீங்கள், இவ்வளோ டிடக்ஷன்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க, அப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதுக்கெலாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இப்படி எக்கச்சக்க லிஸ்ட் இருக்குது. அதை கரெக்டாக போட்டிங்கன்னா எவ்வளோ பணம் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணலாம், நியூ டேக்ஸ் ரெஜிமுக்குள்ளே போனீங்கன்னா எவ்வளோ சேவ் பண்ணலாம், இப்படி கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு வர மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அந்த கால்குலேட்டரான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி நீங்கள் எதுக்கெல்லாம் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ பணம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ செலவு நீங்கள் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருது, எந்த டேக்ஸ், அதாவது நியூ டேக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கா இல்லை ஓல்ட் டேக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கா சொல்லிட்டு நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் தான். ஸோ அந்த வரிகளில் இன்கம் டேக்ஸ் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ 12 லட்சம் வரைக்கும் ஒரு ஆள் சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் அவர் எந்த வரி கட்ட தேவையில்லை. அப்போ கவர்மெண்ட்டுக்கு எப்படி பணம் போகும் அப்படின்னா, ஸோ இப்படி பணம், அதாவது டேக்ஸுக்கு போகாத பணம் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து சேவிங்ஸாக போகுது. ஸோ சேவிங்ஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை செலவை தூண்டுறதுக்கான விஷயமா அந்த மக்களுக்கு அமையும். ஸோ இப்படி செலவு தூண்டுற விஷயமா அமையும் போது மக்கள் செலவு பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. அப்போ கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்கனாமி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்புறம் முக்கியமானதுன்னா சிம்பிளிஃபைடாக கொண்டு வரதான். ஸோ இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து எக்கச்சக்க டாக்குமெண்ட் எல்லாமே மக்கள் வந்து அதை முன் வைப்பாங்க. நான் எதுக்கு செலவு பண்ணுறேன், நான் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ரெண்ட் இவ்வளோ பே பண்ணுறேன், நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இவ்வளோ பே பண்ணுறேன், ஸ்கூல் ஃபீஸ் அப்படி சொல்லி எக்கச்சக்க டாக்குமெண்ட் வந்து முன் வைப்பாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல். இதை சமாளித்து எடுத்து அதை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் தான் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம். இதில் நம்ம எதுவுமே கொண்டு வர போகிறது இல்லையே. ஸோ அதனால் வந்து இது சிம்பிளிஃபைடு டேக்ஸ் ரெஜிமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமை கொண்டு வந்து. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தான். இப்போ நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்டும் உள்ளே கொண்டு வரணும். நான் வந்து இதை கட்டுறேன், அதை கட்டுறது எல்லா டாக்குமெண்ட் நீங்களும் கொண்டு வரணும். பட் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் உள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் உள்ளே கொண்டு வர அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தனால மக்கள் வந்து முன் வருவாங்க. எதுக்குன்னா இன்கம் டேக்ஸை கட்டுறதுக்கு. ஸோ இப்படி இந்த விஷயங்களை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அந்த கவர்மெண்டோட வருவாய் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓவராலாக பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, முக்கியமாக அந்த லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் சரி, எது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் தான். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எது சந்தேகமாக இருந்துச்சுன்னா, இல்லை இந்த டாப்பிக்கை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் போடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Bye.